நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நான் கர்த்தர்களை நம்புகிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது, நல்லா கவனிங்க, கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? கடன்களை மன்னித்தவனிடத்தில் மிகுந்த, அதாவது அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். 47ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். நல்ல கவனிப்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க போகிற தலைப்பு அன்பாயிரு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில் சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒருவனிடத்தில் ஆண்டவர் பேசுகிற ஒரு சம்பாஷணையை நாம் பார்க்கிறோம். ஒருவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவனுக்கு 500 வெள்ளிக்காசு, மற்றவனுக்கு 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை அந்த கொடுத்தவர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னித்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி, இப்படி நடந்த அந்த சம்பவத்தில் ஒரு கொஸ்டின் கேட்குறார். அவனிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறவன் யார்? நீ சொல் அப்படின்னு கேட்குறார். அப்போ சீமோன் சொல்கிறாரு, யாருக்கு அதிகமாக கடனை மன்னித்தார்களோ அவன் தான் அதிகமாக அன்பாக இருப்பான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அந்த ஓமையை நிறுத்திட்டு உண்மையான சம்பவத்தை அவனுக்கு புரிய வைக்கிறார். உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை வரவேற்கலை, எனக்கு சில காரியங்களை நீ செய்யலை, ஆனால் நீ பார்க்குற இந்த ஸ்திரீ நான் வந்ததிலிருந்து இவ்வளோ காரியங்களை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, அப்புறம் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற காரியம் மிகவும் அன்பு கூர்ந்தாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் மையப்படுத்தி இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். கவனிங்க, இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? யோசிங்க. கிறிஸ்துவை உடையவர்களாய், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களா,
கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிற நாம அன்பா இருக்கிறோமா? அன்பா இரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய நாம அன்பா இருக்கிறோமா? சிந்திக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவனை நாம் நேசிக்கிறதுல அந்த வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் ஒரிஜினாலிட்டியாக இருக்கா? சிந்திக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 21:15 வாசிக்கும் போது அங்கே சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 21:15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அந்த வார்த்தை நல்லா நீங்க கொஞ்சம் கவனிங்க. இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். கவனிங்க. இவர்களிலும் என்று சொல்லப்படுகிற அந்த பதத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு கூறுகிற காரியத்தை பட்டியலிடுகிறவராய் இருக்கிறார். அவரை நேசிக்கிற அந்த தன்மையை தனிப்படுத்தி பார்க்கிறார். அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற, ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நீங்க இந்த செய்தியை கேட்பீங்கன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின், அன்பா இருக்கிறாயா? அன்பா இரு தலைப்பின் இன்னைக்கு சிந்திக்கிற நாம, இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா என்று உங்களை என்னை பார்த்து கேட்டா நம்ம வாழ்க்கையில என்ன பதில் இருக்கிறது? உலகத்தில் அன்பு, உலகத்தில் காட்டின அன்பு இன்னைக்கு கிறிஸ்தவ தேசத்தில் ஆவிக்குரிய சத்தியத்துக்குள் வந்திருக்கிற நாம என்பதை சிந்திச்சு பாருங்க. நாம மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அன்பா இருக்கிறோமா? கிறிஸ்துவை நேசிக்கிற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஒரிஜினாலிட்டியா இருக்கா? இல்லை மாய்மாலம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? சிந்திக்கணும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அன்பாய் இருக்கணும். முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவனை நாம் அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. அதைத்தான் நீங்கள் யோவான் 14:15 21-23 நாம் பார்க்கிறோம். யோவான் 14:15 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 21 என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். என் பிதாவுக்கு எப்படி இருக்கிறான்? அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் எப்படி இருக்கிறேன்? அன்பாயிருக்கிறேன். 23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன ப்ரையாரிட்டி கொடுக்கிறாருன்னு நல்லா கவனிங்க. கற்பனைகளை கை கொள்ளுகிற அனுபவத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆமாம், அவர் நம்மிடத்தில் வந்து அவர் திரியேக தேவனாய் நம்மோடு வாசம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோமா? நாம் தேவனில் அன்பாக இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் போல இதுவரைக்கும் காட்டியிருந்தோம்னா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாய்மாலத்தை எடுத்து போட்டுட்டு உண்மையாய் நேசிக்கிற ஒரு தன்மைக்குள்ளே வருவோம். அவரில் அன்பாய் இருக்க வேண்டும். அவரில் நாம் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரில் அன்பாய் இருக்கிற அந்த சுவாபத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பானவர்களே, தேவனை நேசிக்கிற சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வெளிப்படும் அப்படின்னா, அப்படி கற்பனை கொள்ளும் போது, அப்படி வாழும்போது, அப்படி ஜீவனம் பண்ணும்போது, அப்படி வசனத்தையே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டும்போது அவரில் இருக்கிறோம் என்பதை அங்கே நாம்
காட்ட முடிகிறது. அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறாரா? அன்பா இருக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரிடத்துல நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நடைபெறாத ஒரு சூழலில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. அன்பா மகளே, அன்பாயிரு தகப்பனே, அன்பாயிரு என்று சொல்லி உங்களோடு பேசுகிற சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அன்பாயிருக்கணும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கறதுக்கு காரணம் என்ன? மற்ற எல்லா விதங்களிலும் அன்பாயிருந்த அவன் வாழ்க்கையில் தேவனை இவர்களில் நீ அதிகமாய் நீ நேசிக்கிறாயா என்று கேட்ட அந்த காரியம் எதற்குன்னா அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனை அதிகமாய் நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்களா அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறாரு. அந்த வெற்றிடத்தை ஃபுல் பண்ணக்கூடியவங்களா நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ரெண்டாவதாக நீங்கள் வாசிக்கிற ஸ்தோத்திரம் காரியம் யோவான் 13ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். யோவான் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். நல்லா கவனிக்கணும். முதலாவது நம்ம அன்பு தேவனிடத்தில் அன்பாயிருக்கணும். ரெண்டாவது நாம் ஒருவரில் ஒருவர் மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்று சொல்லும்போது தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள், நம்முடைய நாம் குடியிருக்கிற பகுதியில் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். உலகத்தின் அன்பு அல்ல, கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்புனா என்ன? பேலன்ஸ்டு வாழ்க்கை. அதாவது கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் விட்டு கொடுக்காத ஒரு நேசிக்கிற அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நேசிக்கிறதுனா அப்படியே முழுமையா சகோதர சகோதரினா முழுமையா சகோதர சகோதரி, தாய் தகப்பனா தாய் தகப்பன் அப்படின்னு போயிடக்கூடாது. ஆமாம், மற்றவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் மற்றவர்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துடக்கூடாது. கர்த்தரை விட அதிகமான நேசம் இல்லை, கர்த்தருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிங்கிற அந்த பேலன்ஸ்டான ஒரு ஜீவி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். கவனிங்க, தாய் தகப்பனை நேசிக்கிற அந்த அனுபவம் உண்டா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அநேக குடும்பங்களில் தாய் தகப்பனை நேசிக்கிற அன்பு கூறுகிற அனுபவங்கள் இல்லை, வெறுக்கக்கூடிய அனுபவம் இருக்குது. சத்தியத்தை கை கொள்கிறோம், ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் அப்படின்னாலும் அவங்க ஜீவியத்தில் தாய் தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சகோதர காரியத்தை செய்ய மறக்கிறாங்க, செயல்படுத்த விரும்ப மாட்டேங்கிறாங்க. அது நேசிக்கிறதுக்கு அடையாளமா? இல்லையே. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பை சரியாக கொடுப்பாங்க. அதே போல் சகோதர சகோதரிகள் தன்னை நேசிக்கிறது போல தனக்கு எது தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதை போல தன்னுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிற அந்த சுபாவம் இருக்கணும். ஆமாம், கவனிங்க. அப்போ அப்படிப்பட்ட சகோதர அன்பு நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சகோதர சிநேகம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சகோதர சிநேகம் நமக்கு தேவை. இது கூட பிறந்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கலாம், அல்லது கூட பிறக்காத நம்மிடத்தில் பழகிறவங்களே நம்ம எப்படி தான் பாவிக்கணும்? சகோதர சகோதரிகளாக பாவித்து நேசிக்கக்கூடிய தன்மை. ஒருவேளை நம்மளோட பிறக்காமல் இருக்கலாம், ஒருவேளை நம்மோட அவர்களுக்கு இரத்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவினால் நாம் நேசிக்கப்பட்டதினால, கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறபடினால நாம் அவர்களை சகோதரர்களாக சகோதரிகளாக பாவித்து நாம் அன்பு கூறும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ஏமாற்றங்கள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தோல்விகள், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில குறைகளை நம் நிமித்தமாக, கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக அது நிறைவு செய்யப்படக்கூடிய சூழலை கர்த்தர் உருவாக்குறார். அன்பானவர்களே, இன்னைக்கு கவனிங்க. முதலாவது தேவனை நேசிக்கணும். ரெண்டாவது மற்றவர்களிடத்தில், அதாவது நம்முடைய உடன்வர்களாக இருக்கலாம் அல்லது உடன் பிறக்காத மற்றவர்களாக இருக்கலாம், அவரிடத்தில் நம்ம நேசிக்கிற தன்மை உடையவர்களாக இருக்கிறோமா? சிந்திங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சுபாவம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும்னா, இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தர் கேட்கிறாரு, நீ அன்பாய் இருக்கிறாயா?
உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு முன்பாக அன்பாய் இருக்கிறது போல, அதாவது தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நடிக்கிற நாம, அதே போல நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிற நாம, ஆமா ஸ்தோத்திரம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்மிடத்தில் அண்டையில் இருக்கிறவர்கள், அருகில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா, அன்புக்குரிய சுபாவத்தை ஒரிஜினாலிட்டியை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோமா என்பதை ஒரு விஷயம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை அப்படி இல்லாமல் இருப்பேன்னு சொன்னா இன்னைக்கு கர்த்தர்களோடு பேசுறாரு, உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரட்டும், உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கருணீங்க நேசிக்கிற சுபாவம் தேவனுடைய. எத்தனை பேர் ஒத்துக்கிட்டுறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தில் மிக முக்கியமான ஒரு சுபாவம் என்னன்னா நேசிக்கிற குணம், அன்பு கூறுகிற சுபாவம். அந்த சுபாவம் தான் இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவனை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறியப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற, அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்கேயோ இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரா, எனக்கு அன்பான சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசுவை குறித்த அறிவு, இந்த இயேசுவை குறித்த அந்த சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்குன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். இயேசு அன்பானவர், இயேசு நேசிக்கிறவர். ஒருவேளை இந்த உலகம் உங்களை தள்ளி இருக்கலாம், உறவுகள் தள்ளி இருக்கலாம், குடும்பங்கள் உங்களை தள்ளி இருக்கலாம், அல்லது நீங்கள் நம்பினவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் உங்களை தள்ளி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் அவர் நேசிக்கிறாரு, உங்களையும் மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களை மாற்றுவாரு, அவரை நேசிக்கக்கூடியவர்களை மாற்றுவாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பல நேரங்களில் நான் அநேக தெய்வீக வழிபாடு அதிகமாய் நான் தெய்வ வழிபாடு பண்ணி நான் நேசித்து என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விரத்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இயேசுவை நேசித்து பாருங்க, இந்த இயேசுவினுடைய வார்த்தையை நீங்க தியானித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும், உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாய் சொல்றோம், நாங்கள் அனுபவிக்கிறதுனால சொல்றோம். அன்பானவர்களே, அன்பா இருக்கிறோமா? அன்பா இரு என்ற செய்தி நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரதா இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோமா? நாம் மற்றவரிடத்தில், குடும்பத்தில் பிறந்தவரிடத்தில் அன்பா இருக்கிறோமா? நம்முடைய சபையில் நாம் மற்றவர்களோடு அன்பா இருக்கிறோமா? நாம் பார்க்கிற இடத்தில், பழகிற இடத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோமா? நம்முடைய பார்க்கும்போதே ஒரு புன்சிரிப்போட நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிற தன்மிடத்தில் உண்டா? முகத்தை தூக்கிக்கிட்டு போறோமே. இன்னைக்கு கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டிய நாம முகத்தை வேற மாதிரி திருப்பிக்கிட்டு போகிறோமே. நம்மை ரட்சித்த ஆண்டவரை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? நம்மை பாவ குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவரை நம்ம எப்படி வெளியப்படுத்துவது? பிடிச்சதுன்னா நேசிக்கிறோம், பிடிக்கலன்னா தூக்கி எரிஞ்சிட்டு போயிருந்தோம். இது ஆண்டோடைய சுபாவம் அல்ல. அப்படி ஆண்டவர் நினைச்சிருந்தா நம்மளெல்லாம் என்னைக்கோ கசைக்கு தூக்கி எங்கேயோ எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. ஆனால் உங்களை என்னை இன்னைக்கு நேசிக்கிறார்னா நம்மிடத்தில் எந்த பிரதிபலனையும் அவர் பார்க்கல, எந்த தகுதியும் பார்க்கல. அப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம மேல் அன்பு காட்டுகிற ஆண்டவரை நாம மற்றவர்களுக்கு அறியப்படுத்த வேண்டாமா? மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களில் வந்திருக்கிற நீங்க ஆண்டுடைய பிள்ளையா இருக்குன்னா முடியாதவங்களுக்கு உதவி செய்த ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. கிடைக்காத பொருளை வாங்கி கொடுத்தவங்களுக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. பிரதிபலனை பார்த்து செய்யாதீங்க. இயேசுவின் அன்பு இதுதான் சொல்லி நீங்க தெரியப்படுத்துங்க. இதுல 2 ரகசியம் இருக்கு. ஒன்று, ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்க. 2வது, அதன் மூலமா மற்றவர்களை நேசிக்கிறீங்க. இந்த தன்மை உங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்க வாழ்க்கையில் தொடப்பட்டிருக்குன்னு சொன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்பா இரு என்ற அந்த வார்த்தையின் மூலம் உடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கீங்க. உன்னுடைய பிள்ளைகள் அன்பா இருக்கக்கூடியவர்களா? தேவனை நேசிக்கிறவர்களா? அதே போல மற்றவர்களை நேசிக்கிறவர்களா? ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிறவர்களை கிறிஸ்துவின் நாமத்தினால் நேசிக்கிறவர்களா? ஆண்டவரே, அவர்களோடு கூட ஆண்டவரை ஒத்த வேஷம் தெரியாமல் கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா? ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இருக்கும்படி கிருபை பாராட்டுங்க. என்ன நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை பிரசங்கிக்க செய்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை தெரியப்படுத்துங்க. ஜெபகுறிப்புகளையும் தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் ஜெபகுறிப்பை கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் ஆஸ்வதிக்கப்படுறீங்க. உங்களுடைய சாட்சிகளை
எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜாஸ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய இரக்கம், கிருபை, சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே,